ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 15 17 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகி உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்பதே ஆமென். நாளுடைய பிரசங்கத்திற்காக ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக வீற்றிருக்கிறதான எங்களை திரித்துவ தெய்வனே, தர்மையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து இந்த உலக இச்சையினுடைய ஆபத்துக்களை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரத்திலேயும் நாங்கள் இந்த வசன பகுதியிலிருந்து சிந்திக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு இந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, கர்த்ததாமே எங்களோடு கூட இருந்து நடத்தும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கடந்த 2 வாரமா உலக இச்சை அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திச்சுக்கிட்டு வருகிறோம். உலக இச்சை எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சு 2 வாரங்கள் அதுல இருந்து பல காரியங்களை நாம் சிந்திக்க ஆரம்பிச்சோம். உலக இச்சை என்று சொல்லி யோவான் இந்த பகுதியில சொல்றது, உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி சொல்கிறாரே, அந்த காரியங்கள் பொதுவாக கிறிஸ்துவ வட்டாரங்கள்ல ஒரு தவறான விதத்துல பார்க்கப்படுகிறது என்று சொல்லி அதை ஆரம்பத்திலேயே நாம் பார்த்தோம். உலகம் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்படுகிற எல்லா இடத்திலேயும் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறது என்கிற காரியத்துல சிந்தனையில அவர்கள் ஒரு துறவியை போல இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சிக்கிறாங்க. இந்த உலகத்துல நியாயமாக நாம் அனுபவிக்க வேண்டிய காரியங்களை கூட அனுபவிக்காமல் ஒரு விதமான ஒரு சாமியார் மாதிரி இந்த உலகத்துல பார்க்குற மாதிரி அவங்க இருக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் அப்படிங்கிற வார்த்தை பல விதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்படி வேதம் சொல்லும் பொழுது இந்த உலகம் மனிதனுடைய நன்மைக்காக படைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தை ஆண்டவர் நன்மையாகவே படைத்தார். மனிதன் பாவம் செய்ததுக்கு பின்பதாக இந்த உலகம் பாவத்தால் கரைபட்டு போனாலும் கூட அது தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு கூட இந்த உலகத்துல நாம் நியாயமாக அனுபவிக்கிற காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இதெல்லாம் முதல் வாரத்துல நம்ம இதை சிந்திக்கிற பொழுது பார்த்தோம். அப்போ கடவுளுடைய பெயருக்கு இழுக்கை உண்டாக்காத விதத்துல 10 கட்டளைகளை மீறாத விதத்துல இந்த உலகத்துல நாம் நியாயமாக அனுபவிக்கக்கூடியவைகளை நாம் அனுபவிக்கலாம் என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியம், அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதோடு கூட உலக இச்சை என்று இங்கு சொல்லப்படுகிறது வெறுமனே நாம் கண்கள்ல பார்க்கிற இந்த உலகத்தை அல்ல, அது மனிதனுடைய சிந்தனையையும் அவனுடைய செயல்களையும் காட்டுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய சிந்தனை போக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதன் பாவத்துல விழுந்து போன பொழுது அது முழு உலகத்தையும் பாதித்து ஆதாமுக்குள்ளாக பிறக்கிற ஒவ்வொருவரும் அந்த விதமான பாவத்துல பிறக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் தேவனை முழு பகையாக பகைத்து தேவனுக்கு விரோதமான காரியங்களையே தங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அந்த மனிதர்கள் எப்பொழுதும் இந்த உலகத்துல அவர்கள் அந்த விதமான காரியங்களையே செய்வார்கள். உதாரணத்துக்கு பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஒரு கண்டுபிடிப்பா இருந்தாலும் கூட அந்த கண்டுபிடிப்பினுடைய இறுதியை போய் நம்ம பார்த்தோம்னா அங்க போய் கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவான், அல்லது கடவுள் ஏற்படுத்தி வைத்ததுக்கு மாறான விஷயங்களை செய்யறதுலயே முற்படுவான் இல்லைங்களா. ஒரு காரியத்தை செய்து மனித சுதந்திரம்னு சொல்லி ஆணும் கல்யாணம் பண்றது, பெண்ணு கல்யாணம் பண்றது, அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்றது, இப்படிப்பட்ட கேவலமான காரியங்கள்லாம் சிந்தித்து
அவன் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் கடவுள் சொன்ன அந்த விதமான வாழ்க்கை இல்லாம வாழ்றதுக்கு முயற்சி செய்வான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவருடைய சிந்தனைகள் எல்லாம் கேடு நிறைந்ததாகவே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த காரியம் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் இங்க யோவான் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த உலக இச்சையினுடைய அந்த சிந்தனை போக்கு, அந்த காரியத்தை, அந்த இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த உலக பொருட்களையும் அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப முதல்ல அந்த சிந்தனை தான் இந்த உலக காரியங்களை எடுத்து பயன்படுத்துறதுக்கு பார்க்குது இல்லைங்களா? அப்போ அதை நம்ம தெளிவாக இனம் கண்டு கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இதோடு கடந்த வாரத்துல நாம் பவுல் ரோமருக்கு எழுதின 12ஆம் அதிகாரத்துல, ரோமருக்கு எழுதின நிருபத்துல 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல சொன்ன வசனத்தை ஒரு மையமாக எடுத்து சிந்திக்க ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? அங்க சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நீங்க தெரியாதீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு சொல்றாங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அந்த வசனத்தை நம்ம பார்த்து இந்த உலக இச்சை அப்படிங்கிறது என்ன, சிந்தனை போக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது என்ன அப்படிங்கிறத குறித்து, இந்த உலக இச்சை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத குறித்து ஒரு 3 காரியங்களை அந்த வசன பகுதியிலிருந்து நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி அதனுடைய முதலாவது காரியத்தை நம்ம கடந்த வாரம் சிந்திச்சு பார்த்தோம். உலக இச்சை அப்படிங்கிறது, நம்ம உலக இச்சை அப்படின்னா அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒரு வார்த்தையில் சொன்னா வேத போதனைக்கு எதிரான முறையில் சிந்திக்கிறது என்று சொல்லி பார்க்கணுங்களா? அது உலக இச்சை. இன்னும் 2 இருக்கு, நம்ம பார்க்கலாம். முதல்ல கடந்த வாரம் பார்த்தது உலக இச்சை என்பது வேத போதனைக்கு எதிரான முறையில் சிந்திக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்போ வேத போதனைக்கு எதிரான சிந்தனைகள் எல்லாமே உலக இச்சை என்று சொல்லி நாம் பார்க்கணும். அப்போ அதுக்கான ஒரு சின்ன உதாரணங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ லோத்துவை நம்ம பார்த்தோம். லோத்து வேத சிந்தனை இல்லாததுனாலதான் போய் அங்க சோதோம் கொமோராவில் மாட்டிக்கொண்டதை பார்த்தோம். தேமாவை, பவுலோடு இருந்த தேமாவை குறித்து பார்த்தோம். வேத போதனையெல்லாம் செய்திருந்தா கூட அவன் வேதத்துக்கு எதிரான சிந்தனை உடையவனாக, உலக இச்சை கொண்டவனாக இருந்து பிரிந்து போனான் என்று சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இந்த விதமான சிந்தனை இருக்கிறதுனாலதான் திருமண காரியங்கள்ல கூட உலக இச்சைக்கு அவங்க உட்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்குற சில சபை பிரிவார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரசிக்கப்படாத ஒரு பெண்ணை ரசிக்கப்பட்டவங்கிற மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணுவதற்கு இந்த மனிதனும் ரசிக்கப்பட்டானா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். என்ன திருமணத்துக்காக வேண்டி 1 மாதம் அல்லது 2 மாதம் உட்கார வச்சு சபையில அப்படி சொல்லி, இப்போ நீ இயேசு விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு, இப்போ நீ ரசிக்கப்பட்டின்னு ஒரு பொய்யான காரியத்தை சொல்லி திருமணம் செய்து வைக்கிறதுலாம் எதை காட்டுதுன்னா, அவன் இச்சையை அவன் நிறைவேற்றிக் கொள்றதுக்கு பார்க்குறான் இல்லைங்களா? அந்த ஒரு ஒரு பெண்ணையோ அல்லது ஆணையோ திருமணம் செய்ய வேண்டும். அதுக்கு தடையா இருக்கிறது என்ன? கிறிஸ்துவத்தை தழுவாதது ஒரு தடையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறாங்க. உடனே என்ன பண்ணலாம்? அப்போ கிறிஸ்துவத்தை நம்ம தழுவணும். கிறிஸ்துவத்தை தழுவணும் அப்படின்னு சொன்னது, இப்ப அவன் தன் பாவத்தை ஆழமாக உணர்ந்தோ, அந்த பாவத்துக்காக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், அந்த பாவம் கொடியது, அந்த பாவத்தோடு நீடித்து போனால் அவன் ஆக்கினி தீர்ப்பை அடைய வேண்டும் அப்படிங்கிற எந்த சிந்தனையும் இல்லாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு இவன் கிறிஸ்துவத்துல அதை விசுவாசிச்சிருக்கிறான்னு பாரு. இப்ப இந்த விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கும்னு பாரு இல்லைங்களா? அது உண்மையா இருக்குமா? எவ்வளவு கேள்வி வருது பாருங்க. அப்ப இது உலக இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செய்கிற காரியம் என்று சொல்லிப்பாங்க. இதெல்லாம் பாருங்க, மனிதனுடைய சிந்தனை போக்கு உலக இச்சை என்று சொல்லிப்பாங்க. ஒரு காரியத்தை அடைய நினைக்கிறான், அதற்கு என்ன என்ன வழின்னு பாக்குறான். அந்த வழியை, இது ஒரு வழியா, சரி அப்ப அதை பண்ணிடுவோம், என்ன அதுக்கு பண்ணணும், தண்ணியில முழுகணுமா, தலையை பிடிச்சி உள்ள முழுக்கி விடுங்கன்னு முழுக்கி எந்திரிச்சோடனே இப்ப ரசிக்கப்பட்டாச்சு, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் பலர் இருப்பாங்க. கணவன் ரசிக்கப்படாத இருப்பாங்க, இல்லைன்னா மனைவி ரசிக்கப்படாத இருப்பாங்க. ரசிக்கப்படனா என்ன பண்ணும், வா ஞானஸ்தானம் எடுத்துடனோடனே கொண்டு போய் முழுக்கி விட்டு கூட்டிகிட்டு வந்து வச்சிருவாங்க. ஒன்றும் நடந்திருக்காது, அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் வந்திருக்காது இல்லைங்களா? அவங்க பழையபடிக்கு தான் இருந்திருப்பாங்க.
அப்போ இதெல்லாம் பொய்யான உலக இச்சைகளை இச்சையான காரியம். அவங்களுக்கு ஒரு ஆசை, தன்னுடைய மனைவி ரசிக்கப்படணும், கணவன் ரசிக்கப்படணும். இதுக்கு என்ன பண்றது? இந்த மாதிரி போலியான விதத்துல இந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஏதேனும் வழி பண்ணி அங்க அப்படி செய்துட்டா அது ஒண்ணுமே நடந்திருக்காது. அங்க அதுல எந்த மாற்றமும் அடைந்திருக்க மாட்டார்கள், இல்லைங்களா? ராமசாமின்னு இருக்கிற பேரை பீட்டர்னு மாத்திக்கிட்டா உடனே பரிசுத்தம் அடைஞ்சிருவாரா? ஒன்றும் அடைய மாட்டாங்க, இல்லைங்களா? அந்த வேடிக்கைகள்லாம் இங்கே நமக்கு நடக்குது இல்லையா? நம்ம நாட்டில் அப்படி நடக்குது. ஸோ உடனே பேரை மாற்றி விட்ருவாங்க. உடனே இப்போ அந்த பேரை தாங்கின உடனே இப்போ பரிசுத்தம் வந்து உச்சந்தலையில் ஏறி நீ பரிசுத்தமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது, அந்த மாற்றம் நடந்திருக்காது, இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் ஒரு விதத்தில் உலக இச்சை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி தான் பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பொழுது எனக்கு தெரிந்த ஒரு தம்பி இருக்கிறார். அப்படி அவர் சொன்ன விஷயம், அவங்க அப்பா வந்து இப்போ இந்த தவறான போலி போதனையில் ஒரு தவறான போதனையில் இருக்கிற சபைகள் ஞானஸ்தானத்துக்கு கையை எங்கள் அப்பா தான் தூக்கி விட்டாரு அப்படின்னு சொல்லு, இல்லைங்களா? எனக்கெல்லாம் அதில் விருப்பமே கிடையாதுங்க. எங்கள் அப்பா பிடிச்சி தூக்கி விட்டாரு, அப்புறம் நான் என்ன பண்ணுறது, ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் ரசிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னாங்க. இப்போ திருவிருந்தாளி செஞ்சுக்கிட்டு வரேன். இப்போ பாருங்க, பிள்ளைகள் வந்து ரசிக்கப்படணுன்ட்டு ஆசைப்படுறாங்க. அதுக்கு என்ன பண்ணும்? அவளை குத்தி விட்டு, இல்லையா, இப்படி போய் பண்ணு. இதெல்லாம் எதை காட்டுகிறது? வேதத்தின் அடிப்படையில் அதெல்லாம் அமையணும் என்பதை விட உலக இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு அவங்க தள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்க, இல்லைங்களா? இப்போ பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு மோசம்னு பாருங்க. அப்ப வேதத்துக்கு எதிரான முறையில சிந்திக்கிறது எல்லாமே உலக இச்சை, இல்லைங்களா? அது வெவ்வேறு காரியங்கள்ல இருக்கலாம். நான் இப்போ ஒரு சில காரியங்களை நான் சொல்ற ஒரு உதாரணமாக, அது பல விதங்கள்ல இருக்கலாம். நல்ல சபைகள்ல கூட அதை செய்யலாம். தாண்டவண்டித்தனமா ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி வர்றதுக்கு முயற்சி பண்ணான் அப்படின்னு சொன்னா அவன் உலக இச்சையில தான் வரான். பேர் நாட்டுறதுக்கு வரான், புகழ நாட்டுறதுக்கு வரான், எதையாவது ஒன்றை செய்யறதுக்கு அவன் தள்ளப்படுகிறான், இல்லைங்களா? அதெல்லாம் நடக்கிறதுக்கு பார்க்க முடியும். நான் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அது வேதம் சொல்லுகிறதா, தேவன் அதுல பிரியப்படுவாரா அப்படிங்கிற கேள்வி இல்லாம ஏதோ தாண்டோன்றி மாதிரி எதையோ ஒன்று செய்யறதுக்கு முயற்சி பண்ணனா அவன் எதை செய்யறதுக்கு விரும்புகிறானா, அவனுடைய உலக இச்சையை நிறைவேற்றுகிறதுக்கு விரும்புகிறான். ஏன்னா அதுதான் அர்த்தம். அப்ப பாருங்க எத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க. அப்போ உலக இச்சைங்கிறது வேதத்துக்கு எதிரான முறையில சிந்திக்கிறதுன்னு சொல்லிப்பாங்க. அப்போ வேத போதனைக்கு விரோதமான முறையில சிந்திக்காம இருக்கிறதுக்கு ரெண்டு காரியங்களை விசுவாசிகள் அவசியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஒண்ணு, வேத போதனைகள்ல மேலான அறிவை பெற்றுக்கிட்டு நம்முடைய சிந்தனை அதன்படி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இப்ப வேத போதனையில மேலான அறிவு இல்லைன்னு சொன்னா அது மாதிரி பேராபத்து வேற எதுவுமே இல்லை. பேராபத்து எதுவுமே இல்லை. ஏன்னா வேத அறிவு இல்லை அப்படின்னு சொன்னா எது நம்மளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு கேள்வி வரணும். இயேசுவை விசுவாசித்தேன், சரி, வேதம் முழுவதும் படிச்சிருந்தாதான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைக்குன்னு ஆண்டவர் சொல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவத்தை உணர்ந்து அவரை விசுவாசித்தா ரட்சிக்கப்படுவோம்னு சொல்லுது வேதம். ஆனா ரட்சிக்கப்பட்ட மனிதன் வேதத்துல அறிவை பெற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, இல்லைங்களா? தொடர்ந்து இந்த உலகத்துல நம்முடைய கடமை பொறுப்புகளை சரியாக செய்து பாவத்தை அழித்தொழித்து விடாமுயற்சியோடு நம்ம வாழ்ந்து முன்னேறி போக வேண்டும் என்று சொன்னா வேதம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். இப்ப வேதம் தெரியாத ஒரு மனிதனால சரியான காரியத்துல வாழ முடியாது. அதோடு கூட ஒரு சில நாட்களுக்கு பின்னாடி அவன் ஆரம்பத்துல ஒன்றை விசுவாசித்தேன்னு சொன்னாங்க பாருங்க, அதுவும் சந்தேகமாகவே மாறிடும், இல்லைங்களா? அந்த நிலைமைக்கு போய் முடியும். ஒரு காலகட்டம் வருகிற பொழுது வேத ஞானம் இருந்ததுன்னா அப்பதான் நம்ம நீதியின் கனிகளை உடையவர்களாக வாழ முடியும். வேதம் இல்லைன்னு சொன்னா நான் எப்படி கனிவுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு உலக சிந்தை தானே இருக்குது. உலக சிந்தனை வந்து அது என்ன சொல்லிக் கொடுக்கும்? என்னை முதன்மைப்படுத்துறதுக்கு சொல்லிக் கொடுக்கும், இல்லைங்களா? அதை தான் சொல்லும். எது பத்தி அறிவு இருக்காது, எந்த சிந்தனையும் இருக்காது. உலகம் ரொம்ப பெருசு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. உலகம்ன்றது
இந்த கண்ணுல பார்க்குற உலகத்துல இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எவ்வளவு பெருசு தெரியுங்களா? எவ்வளவு அசுத்தம் நிறைந்தது தெரியுங்களா? ஒன்னொன்னே எடுத்துக்கிட்டா அத்தனை அசிங்கங்கள் இருக்கும். அதையெல்லாம் நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டி அது உங்க வீட்டு கதவை தட்டி உங்க உள்ள பெட்ரூம் வரைக்கும் வரைக்கும் வந்து நிற்கும். இல்லைங்களா? சொல்ற பாருங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க, உங்களுக்கு வேத அறிவு இருக்காது, பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இல்லைங்களா? பிள்ளை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறோம், ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல ஒரு விழா தான் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க? இல்லை சும்மா ஒரு டான்ஸ் இந்த ஒரு சாதாரணமாக எல்லாம் ஸ்போர்ட்ஸ் மாதிரி பண்ணுவோன்னு சொல்கிறேன். சரி அப்படின்ட்டு போயிட்டு மத்தியானமாக வந்து பார்க்குறேன், சினிமா பாட்டை போட்டு குழந்தைய ஆட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்லைங்களா? நேராக போய் கூட்டிகிட்டு வந்து, இனி இந்த மாதிரியான காரியம் முன்னாடியே சொல்லிடணும், தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்கள் பிள்ளைய ஒழுக்கத்தில் வளர்த்திருக்கிறோம், ஸ்கூலுக்கு அனுப்புறது கெடுக்கிறதுக்கு இல்லை, இன்னும் நல்ல டிசிப்ளின் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கண்டிச்சுட்டு வந்துடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது கெடுக்கும், சொல்லி கொடுக்கும். அங்கே இருந்ததுன்னா படிக்கிறதுக்கு தான் பிள்ளைங்களை அனுப்புகிறோம். இது ஒரு வெளி பிரகாரமாக நடக்கிறது. இதை தவிர்த்தரலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் புத்தகங்களில் வரதை நீங்கள் எப்படி தவிர்ப்பீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் காமன் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அதை புத்தகத்தில் கொண்டு வருவாங்க. ஆணும் ஆணும் திருமணம் பண்ணுவது, திருநங்கை, அந்த நங்கை, ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் தான் படிச்சிருக்கிறார். அவன் சுய இச்சையினால அப்படி கிடக்குறாங்க. இல்லைங்களா? மூன்றாம் பாலினத்தை ஏழாம் பாலினத்தர்னுக்கிட்டு சுற்றிட்டு திரியிறான். இல்லைங்களா? அதை கொண்டுட்டு வந்து ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. அவங்கள நம்ம மதிக்கணும், அவங்க உணர்வுகளை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கும் பார்க்கும்போது கேட்கும்போது உலக சிந்தனையும் ஆமால அவங்களுக்கு ஒரு இது இருக்காட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு, இப்போ அது வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் படைத்தாருன்னு சொல்லி, மூணாவதா உன்னை படைச்சேன்னு ஆண்டவர் சொல்லலை. இல்லைங்களா? அவன் புத்தி கெட்டு போய் திரிஞ்சுக்கிட்டு திரியிறான். அவனை உட்கார வச்சு அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இருக்கும். இல்லைங்களா? இப்போ அதெல்லாம் செய்யல அப்படின்னு சொன்னா பாருங்க, உலக இச்சின மாதிரி ஒன்னொன்னா பாட புத்தகத்துல வரும். இப்போ பிள்ளைங்க மட்டும் இல்ல, நம்ம அன்றாட பார்க்குற விஷயங்கள்ல இப்போ ஒரு விளம்பரம், டிவி, டிவியில பார்க்குற செய்தி, அல்லது ஃபோனில் ஒரு நிகழ்வு, ஒரு கட்சிக்காரன் பேசுறது, எதுவா வேணாலும் வச்சுக்கோங்களேன், அது என்னதான் அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும்? இல்லைங்களா? அவன் பேசுறதுக்கும் வேதத்துக்கும் ஏதேனும் பொருத்தம் வருமா? அது ஏதாவது சாத்தி இருக்குதா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறதுக்கு வேத அறிவு இல்லைன்னா நம்ம எப்படி நம்மளை உலக இச்சையிலிருந்து காப்பாற்றி கொள்ள முடியும்? நிச்சயமா காப்பாற்றி கொள்ள முடியாது. பார்க்கறதுக்கு தலையாட்டி கேட்கறதுக்கு நல்லாவே இருக்கும், அவங்க சொல்றதெல்லாம் நல்லா ஆமா இல்லை சந்தோஷம், ஆமா கரெக்டு, நம்ம அப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கூட கொடுத்துட்டு போயிடுவான். இல்லைங்களா? ஆனா வேதத்தை நல்லா ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அது தப்புன்னு சொல்லும். இது தப்பு இது அப்படின்னு சொல்லும். இல்லைங்களா? பாருங்க, கத்து கொடுத்துருவாங்க. பெரியவங்களுக்கு அதுதான், வயசானாலும் கத்து கொடுப்பாங்க. சரிங்களா? நம்மள இருக்கிற அழுக்குகளையே நம்ம எடுக்கிறதுக்கு எவ்வளவோ வேத அறிவை வளர்த்தணும் தெரியுமா? சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து வந்துருவாங்க. இல்லைங்களா? ஒரு ஒரு காரியத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்பா அம்மா, இல்லை அப்பா அம்மா பேசி இருப்பாங்க நம்ம கிட்ட. இல்லைங்களா? நான் ஏற்கனவே நிறைய சொன்னேன், சிவனேன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு விக்கிரகம். ஆனா அதை சொல்லிட்டு தெரியுவாங்க. இல்லைங்களா? இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, போன வாரத்தில் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு ஸ்டாப் பண்ண பாருங்க, குறவ மாதிரி பார்க்குறான் அப்படின்னு சொல்லி. அது ஒரு ஜாதி பேர். ஆனால் நம்மள அது ஸ்டோர் ஆக்கி வச்சிருப்பாங்க. பேசி 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 அது நமக்குள்ள இருக்கும். இல்லைங்களா? நம்ம அன்றாட அதை கேட்டிருப்போம், அவங்க பேசுறதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், அது என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம சின்ன வயசுல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ அறிவு வரும்போது அது பார்க்கும்போது அதை ஜாதியை பற்றி பேசுறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதில் அறிவெல்லாம் பெற்றிருந்தா கூட அது பெரிய போராட்டம் தான். இல்லைங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் இவ்வளோ இருக்கும் போது வேத அறிவு இல்லை அப்படின்னு சொன்னா நாம் எப்படி உலக இச்சைகளை தவிர்த்து வாழ முடியும்? இப்போ எந்த அளவுக்கு நம்ம வேதத்துல அறிவை வளர்த்துக்கிறதற்கு உழைக்க வேண்டும் என்று சொல்லிப்பார். இல்லைங்களா? அப்ப அது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தாதான் உலக இச்சையை நம்ம தவிர்க்க முடியும். ரெண்டாவது அதுல பார்த்தோம், வேதத்துக்கு விரோதமான சிந்தனைகளுக்கும் வேதத்தால் அங்கீகரிக்கப்படாத எண்ணங்களுக்கும் நம்ம இருதயத்துல இடம் கொடுக்கவே கூடாது என்று சொல்லி பார்த்தோம். வேதத்துக்கு விரோதமான சிந்தனைக்கும் கொடுக்கக்கூடாது,
இல்லைங்களா? வேதத்தால் அங்கீகரிக்கப்படாத எண்ணங்களுக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இப்படி இதெல்லாம் நம்ம பார்த்து கடந்த வாரத்துல சிந்திச்சோம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம செய்தியா கேட்கலாம். இதெல்லாம் பயிற்சியா நம்முடைய வாழ்க்கைக்கு வரல அப்படின்னு சொன்னா, நான் ஒவ்வொரு முறையும் சொல்ற ஒரு வார்த்தை தான். அது மந்திரம் மாதிரி நான் ஒரு பொன்மொழி மாதிரி சொல்லியாச்சு, எத்தனையோ தடவை சொல்லிட்டு. சர்க்கரைன்னு பேப்பர்ல எழுதி அப்படி சாப்பிட்டு பார்த்தா, இல்லை டேஸ்ட் பண்ணி பார்த்தா இனிக்காது அப்படின்னு சொல்லி இல்லையா? நம்ம எவ்வளவுதான் வேதத்தை சத்திகளை கேட்டாலும் அதுல பயிற்சி எடுக்காதே போனோம் அப்படின்னு சொன்னா, அதுக்காக நம்ம உழைக்கல அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில அதெல்லாம் வெறும் ஒரு பிரயோஜனம் இல்லாததா தான் இருக்கும். நம்ம கிட்ட ஆஹ் பணமே இல்லாத பிச்சைக்காரனாட்ட இருக்கிற ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க ஒரு புறம்னு வச்சுக்கோங்க, அவங்கள விட்டுருவோம். இன்னொரு புறம் பணம் நம்ம கிட்ட நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய லாக்கர்ல பணத்தை அடுக்கி நம்ம கிட்ட சாவி கொடுத்து எனக்கு வேணுங்கிறத எடுத்து பயன்படுத்திக்கணும்னா, அந்த பணத்தை நம்ம திறந்து திறந்து பார்த்துட்டு அழகா இருக்குதுன்னு எண்ணி எண்ணி இப்படி இப்படி பண்ணி ஸ்மெல்லெல்லாம் பண்ணி பார்த்துட்டு, ஆனால் அதை எடுத்து கடையில் கொடுத்து நமக்கு தேவையானதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கணுன்ற அறிவு நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குமோ, அது மாதிரி வேதத்தில் அறிவை மட்டும் வளர்த்தி வச்சுக்கிட்டு இருந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்படி நம்ம அதற்காக உழைக்கல அப்படின்னு சொன்னால் அதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? பேப்பரை பணத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா அது எதனா உபயோகமாக இருக்குமா? அதை எடுத்து பயன்படுத்த வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம பயன்படுத்த வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இப்போ தொடர்ந்து மீதி ரெண்டு காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லைங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, உலக இச்சை முதல்ல மனதை முதல்ல நம்ம பார்க்குறோம். உலக இச்சைங்கிறது நம்முடைய சிந்தனையை தாக்கும் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? அது உலக இச்சை சிந்தனையை மட்டும் இல்ல, அந்த சிந்தனையை முதல்ல தாக்கி அதுக்கு பின்னாடி நம்முடைய நடவடிக்கைகளையும் பாதிக்கும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஜேசி ரயில் சொல்லுகிற பொழுது, ஒருவன் பொது வாழ்க்கையில விழுகிறதற்கு வெகு நாளுக்கு முன்னாடியே அக வாழ்க்கையில் விழுந்து போயிருப்பான் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? அவன் ஏற்கனவே அந்த மாதிரி ஆயிருப்பான் இல்லைங்களா? அப்புறம்தான் பொதுவில் எல்லாருக்கும் தெரிகிற விதத்துல பாவத்தை வந்து செய்வான். இப்ப பாருங்க, உலக இச்சை முதல்ல நம்முடைய மனதை தாக்கும், அதுக்கு பின்னாடி நம்முடைய நடவடிக்கைகளை பாதிக்கும் என்று சொல்லி பார்க்கணும். நம்முடைய சிந்தனை வேதபூர்வமா இருந்ததுன்னா நம்முடைய நடவடிக்கைகளும் வேதபூர்வமாக இருக்கும் இல்லைங்களா? அப்ப நம்முடைய சிந்தனை முதல்ல வேதபூர்வமாக இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய நடவடிக்கைகளும் வேதபூர்வமாக இருக்காது இல்லைங்களா? அப்ப சிந்தனை போக்கு உலக இச்சைக்கு இடம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா நடவடிக்கையும் உலகத்தை சார்ந்துதான் இருக்கும் என்று சொல்லி பார்க்கணும். நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதன்படிதான் நம்முடைய நடவடிக்கைகளும் இருக்கும் இல்லைங்களா? இப்ப சிந்தனை கோளாறா இருந்து பலர் வந்து விசுவாச வாழ்க்கையில அப்படி தடம் மாறி போனவர்கள் உண்டு என்று சொல்லி பார்க்கறோம். விழுந்து போனவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆவியில ஆரம்பம் பண்ணி மாமிசத்துல முடிவு பெற்ற மாதிரி இல்லைங்களா? அப்படி ரசிக்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய உண்மை முகம் வெளிப்பட்டு அவர்கள் இல்லாமல் போனதை வேதமும் நமக்கு வெளிப்பிரகாரமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது இல்லைங்களா? ஏன் அத்தனை சொல்லி காட்டுது? 3 வருஷம் இயேசுவோட இருந்த யூதாஸ் நிலம் அப்படி இருந்ததுன்னா அதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு வேணுமா அப்படின்னு கேட்டுப்பாங்க. பவுலோட இருந்த தேமா, ஊழியமே செஞ்ச தேமா அப்படி போவான்னு சொன்னா, உலக ஆசைக்கு உட்பட்டு போவான்னு சொன்னா அதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டுப்பாங்க. அதை விட நம்ம தேறினவர்கள் மாதிரி இருக்கிறோமா நம்முடைய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? ரொம்ப கவனமாக இருந்து இதையெல்லாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். சரி, இரண்டாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலக இச்சை என்பது வேத போதனைக்கு விரோதமான முறையில சிந்திப்பது மட்டுமல்ல, அந்த சிந்தனையின்படி நடப்பதும் ஆகும் என்று சொல்லிப்பாங்க. உலக இச்சைங்கிறது வேத போதனைக்கு விரோதமான முறையில சிந்திப்பது மட்டும் இல்ல, அதன்படி அந்த சிந்தனையின்படி நடப்பதும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது உலக இச்சை என்று சொல்லி வெறும் சிந்தனையில வர்றது மட்டும் உலக இச்சை இல்லை, அதன்படி நடக்கிறதும் உலக இச்சை என்று சொல்லி பார்க்கிறோம். பிசாசு நம்முடைய சிந்தனையை பாதிப்பான். கர்த்தருக்கு விரோதமான முறையில நம்மை சிந்திக்க வைக்கிறான் என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? நம்முடைய சிந்தனையை பாதித்து கர்த்தருக்கு விரோதமான முறையில சிந்திக்க வைக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
இல்லைங்களா? அப்ப உலக ஆசையால் நம்முடைய சிந்தனை எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான விதத்துல சிந்தனை கொண்டு இருக்கிறதோ, அந்த விதத்துல அது நடவடிக்கையிலும் ஈடுபடும் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அது அப்படிதான் செய்யும். ஏன்னா அப்படி செய்து தொடர்ந்து கடவுளுக்கு எதிராக செய்யும். இப்ப சிந்தனையில செஞ்சுக்கிட்டு இருந்தது அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும் என்று சொல்லிப்பாங்க. அதாவது பாருங்க, சிந்தனையில சிந்தனையா ஒரு தவறான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. பாவகரமான உலக இச்சையின் அடிப்படையில செய்து கொண்டு இருக்கிறான்னு வச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா நடவடிக்கையில வந்து நிற்கும். அது இல்லைங்களா? அது அடுத்த கட்டமா நடவடிக்கையில தான் வந்து செயல்ல வந்து நிற்கும் என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? இப்போ ரோமர் 12:2 பவுல் சொல்லும்போது, இப்பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் தரிக்காதீங்க அப்படின்னு சொல்றார். இல்லைங்களா? அந்த உலகத்துக்குரிய வேஷத்தை தரிக்காதீர்கள் என்று சொல்லி சொல்ற. அப்ப வேத வழிகள்ல பின்பற்றாம உலக இச்சைகளை பின்பற்றி வாழ்வதை பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் தரித்தல் என்று சொல்லி பவுல் இங்க சொல்றத நம்ம பார்க்கறோம். இல்லைங்களா? வேத வழியில நடக்காம உலக இச்சையை பின்பற்றி வாழ்றதுதான் இந்த பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் என்று சொல்லி பவுல் சொல்றார். இல்லைங்களா? அப்ப உலக இச்சை நம்முடைய சிந்தையை ஆண்டுது அப்படின்னு சொன்னா நம்முடைய செயல்களும் அதன்படியே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் அதைத்தான் யோவான் நமக்கு சொல்றாரு. 2:15 1 யோவான் 2:5 சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை சொல்றார். ஏன் அப்படின்னு சொல்றார். ஏன்னு சொன்னா, மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகி உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையை ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி சொல்றார். சரிங்களா? அப்ப பாரு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம இங்க நல்லா பார்க்கணும். நம்ம வேதத்துக்கு எதிரான முறையில சிந்திக்கிறது மட்டுமல்ல, அதன்படி செயல்படுகிறதும் உலக இச்சை என்று சொல்லி பார்க்கணும். அதுதான் நம்ம இப்ப பார்த்த வசனம். ஒரு மனிதரை குறித்து சொன்ன இல்லைங்களா? தேமாவை குறித்து வேதம் சொல்ற வார்த்தை பாருங்க. 2 தீமோத்தேயுல பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்குங்க. 4ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் பாருங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். முதல்ல இங்க தேமாவுக்கு என்ன வந்தது? பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. முதல்ல அடை சிந்தனை இல்லைங்களா? அங்க ஆசை போகுது. ரெண்டாவது என்ன நடக்குது? என்னை விட்டு பிரிந்து போயிட்டான். இல்லைங்களா? செயல். ஃபர்ஸ்ட் எண்ணம் வருகிறது, உலகத்தின் மேல ஆசை. அது ஒரே நாள்ல வந்து ஓடி போயிட்டான்னு அர்த்தம் நினைக்கிறீங்களா? இல்ல, உலக இச்சைக்கு இடம் கொடுத்து அது செயலாக இங்க மாறுகிறத நம்ம பார்க்கணும். இல்லைங்களா? இப்ப இதுல இருந்து உலக ஆசை எந்த அளவுக்கு நம்முடைய மனதை பாதித்து நம்முடைய செயல்களும் அதன் அடிப்படையில இருந்துவிட செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லைங்களா? செயல்ல தான் அது கொண்டு போய் விடும். இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் சிந்தனையை கெடுத்து ரெண்டாவது செயல் நடவடிக்கையில கொண்டு போய் நிறுத்தும். பவுல் இதை குறிச்சு பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலையும் சொல்றார் பாருங்க. அங்கேயும் சில மனிதர்களை காட்டி கொடுக்கிறார். பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரம் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17 21 வசனம். சகோதரரை, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரிகளாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயனர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையை. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க
தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று சொல்லி சொல்றார். போலியான மனிதர்களை பவுல் இனங்காட்டுகிற பொழுது அவங்களுடைய நடவடிக்கைகளை சொல்றார் பாருங்க. 18ல அநேகர் வேறு விதமா நடக்கிறாங்க. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பாய்னர் என்று அநேக தர சொன்னேன். இப்போ கண்ணீரோடு சொல்றேன். 19ல சொல்லும்போது அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு என்று சொல்றார் இல்லைங்களா? இப்ப சோறு இல்லைங்களா? இந்த உலக இச்சை இதுலயே அவருடைய வாழ்க்கை இருக்குது. அதையே கடவுள் மாதிரி நினைச்சு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அந்த விதமான தந்திரமான மனித உலக இச்சைக்கு அகப்பட்டு போனவர்கள் அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய மகிமை லட்சையே என்று சொல்லி சொல்லப்படுது. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ உலக ஆசை எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த உலக இச்சை வேதத்துக்கு எதிரான முறையில சிந்திக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அதன்படி நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதினுடைய காரியத்துல பார்க்கிற பொழுது தாவீது முதல்ல தன்னுடைய மனதுல இடம் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும் உலக இச்சைக்கு. அதுக்கு பின்னாடி அதை செயலா இந்த தாவீது பச்சைபால் இடத்துல நடவடிக்கையில ஈடுபடுகிறத பார்க்கிறோம். அப்போ அவனுடைய சிந்தனையும் செயல்களும் ஆபத்துல போய் முடிந்ததை நாம் பார்க்கிறோம். இல்ல சிந்தனை அடுத்தது செயல்ல போய் முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு கூட பார்த்தா ஊழியர்கள் என்று சொல்ற அநேக மனிதன் இந்த விதமான இச்சைகளுக்கு இடம் கொடுத்து அழிந்து போயிட்டு இருக்கிறவங்கள அநேகரை பார்க்க முடியும் இல்லைங்களா? அவருடைய வாழ்க்கையில இந்த விதமான உலக இச்சை இருக்கும் பாருங்க. அப்படியே அதை இதையும் மாட்டிக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு உலக இச்சைகளுக்கு இடம் கொடுத்தவர்கள் ஃபஸ்ட்டு சிந்தனை ஆளுகை செய்து அடுத்து அது செயல் வடிவமாக மாறி கூத்தாட்டமாக மாறி தனிப்பட்ட பாவங்கள் பெருகி அந்த பாவத்துக்கெல்லாம் ஆதாரமாக வேதத்தை தப்பான முறையில காட்டி தேவனையே வம்புக்கு இழுத்து இல்லைங்களா அநேக வேதனைகளை தங்களுடைய வாழ்க்கையில அதாவது ஆக்கினியை தங்களுக்காக குவித்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? எங்க ஆரம்பிச்சுது அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உலக இச்சைகளுக்கெல்லாம் வேதத்துல அர்த்தம் கொடுக்கறதற்கு முயற்சித்தார் இல்லைங்களா? அது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை, அத ஆண்டவர் சொன்னாரா, இதை சொன்னாரான்ட்டு தவறான விதத்துல வேதத்தை விளங்கி கொண்டு அது இந்த வேதம் படுற பாடு இருக்கு பாருங்க. இந்த துன்மார்க்கம் கையில மாட்டி இல்லைங்களா ரட்சிக்கப்படாதவன்னு சொல்றது ஒரு புறம் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி ஊழியக்காரன்னு சொல்லி இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட இந்த உலகத்துல நம்ம பார்த்தோன்னு சொன்னா சில நேரங்கள்ல பெரிய வேதனையே உண்டாயிடும். என்னன்னா நம்ம படிக்கிற இதே வேதத்தை தானே இந்த ஆளு கையில வச்சிருக்கிறா, ஆனா என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க அப்படின்னு ஒரு வாசனம். வேதம் சொல்லாத தேவன் சொல்லாத அத்தனை பொய்களையும் பித்தலாட்டங்களையும் கடவுளுடைய பெயரை வைத்து கொண்டு இல்லைங்களா இந்த பைபிள் அக்கல்ல வச்சு அடுக்கிக்கிட்டு இல்லைங்களா இதைத்தான் வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. வேதத்துல ஆண்டவருக்கும் அந்த மனுஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அந்த வசனமும் இந்த ஆளுக்கு இருக்கிற தகுதியும் இல்லைங்களா பேசுற வார்த்தைகளும் இல்லைங்களா ஒன்றும் இருக்காது இல்லைங்களா. அதை எடுத்துக்கிட்டு பேசி 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 பொய்யா சொல்லி தங்களுடைய உலக இச்சைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு மாடி வீடு கட்டுறதுக்கு கோட்டை கட்டுறதுக்கு இந்த வசனங்களை எடுத்து பயன்படுத்தி வயிற்றுல போட்டுக்கிறதுக்கு இதையெல்லாம் வைத்து ஜனங்களை அடிமைகள் ஆக்கிறதுக்கு தனக்கு வேலைக்காரன் ஆக்கிறதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் இந்த வசனத்தை வைத்து தப்பான முறையில விளக்கம் கொடுத்து தங்களுடைய உலக இச்சைகளை நிறைவேற்றி கொள்றாங்க இல்லைங்களா. ஆரம்பத்துல உலக இச்சை சிந்தனையில வந்து அதுக்கப்புறம் அது செயல் வடிவமாக மாறுகிறதுன்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க ரொம்ப விரல விட்டு எண்ண முடியும் நம்ம வாழுகிற சமுதாயத்துல வேதத்தை தெளிவா படிக்கிறதுக்கும் முறையான காரியத்தை செய்யறதுக்கும் ரொம்ப குறைஞ்சது மக்கள். என்னன்னு தெரியாது. இந்த வேதம் அவர்களை பொறுத்த அளவுக்கு ஒரு கிளி ஜோசியம் தான்
எதையா ஒன்று எடுத்து படிச்சுக்கிட்டு தான் பாருங்க. இன்னும் 15 நாள், இன்னைக்கு 15ஆம் தேதியா, இன்னொரு 15 நாள் கழிச்சு அட்டகாசத்தை மட்டும் பாருங்க. நடக்கிற அட்டகாசத்தை பாருங்க. கடவுள் என்னோடு பேசிவிட்டார், இந்த சொன்னார், இதை உனக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நீங்க வலைதளத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, நேர்ல பார்த்தாலும் சரி, எல்லாம் இச்சை, எல்லாம் அத்தனை இச்சைகள். அப்படி வாக்குத்தத்தங்கள்னு பேர்ல, வாக்குத்தத்தங்கள் நல்லதுதான் இல்லைங்களா? நல்லதுதான். அது யாருக்கு கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றலாம் சிந்திச்சு பார்க்காம என்னென்னத்தையாவது பேசிக்கிட்டு கடவுள் பாரு சொல்லி பொய் சொல்றதுக்கு காரணம் என்ன? அதோடு கூட கொஞ்சம் கூட பயமும் இல்லை, நடுக்கமும் இல்லை. நல்லா பேசுறதுக்கே பயமா இருக்குது இந்த வேதத்தை வச்சுக்கிட்டு. தெய்வம் நம்மளை பார்க்கறாரு, எல்லாம் செஞ்சு வச்சுட்டு கூட பயமும் நடுக்கமா இருக்குது இது பேசுறதுக்கு. ஆனா இது எடுத்துக்கிட்டு சரமாரியா பொய்ய சொல்லுகிற பொழுது அவன் என்ன ஆயிற்றுன்னு சொன்னா பாருங்க. உலக இச்சை சிந்தனை பாதிச்சு இப்ப செயலா வருது இல்லைங்களா? செயலா வருது. இப்ப எத்தனையோ பேர், இது மட்டும் இல்ல, அநேக அசிங்கங்களுக்கும் இடம் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? அப்படி கொடுத்து போனவங்க உண்டு. இப்ப நம்முடைய சிந்தனைகள் மட்டுமல்ல, செயல்களும் பரிசுத்தமானவைகளாகவும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? சிந்தனை மட்டும் இல்ல, செயலும் பரிசுத்தமானதா கர்த்தரை மகிமைப்படுத்துறதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இல்லைங்களா? ரெண்டாவது நம்ம பார்க்கறதுனாலதான் பவுல் சொல்றார் ரோமருக்கு எழுதின நிருபத்துல, இந்த உலகத்துக்குரிய வேஷத்தை தெரியாதீர்கள் என்று சொல்லி சொல்றார். நடவடிக்கை இல்லைங்களா? நம்ம அதை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். சரி, மூணாவது அதுல நம்ம பார்க்கறது என்னன்னா, கடைசி பாயிண்டா, உலக இச்சைகள்ல இருந்து நம்ம எப்படி தப்புறது? உலக இச்சை பார்த்துட்டோம், அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது? அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன செய்யறது? இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா, கிறிஸ்துவின் துணையோட மட்டும்தான் நம்ம உலக இச்சைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காமல் இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்க. ஆண்டவருடைய துணையோடு கூட தான் நம்ம உலக இச்சைகள்ல இருந்து நாம் விடுபட முடியும், நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காம தப்பிச்சுக்க முடியும். பவுல் சொல்லும்போது பிலிப்பியர்ல 4:13 நம்ம பார்த்தோம்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி சொல்றார். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவருடைய துணையோடு தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் தவிர்க்க முடியும். அதோடு ரோமர்ல நம்ம பார்த்தோன்னா பாருங்க, 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க பவுலு. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே என்று சொல்லி சொல்றார். முன்னாடி வசனம் பார்த்தா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இது எல்லாத்துலேயும் நாம நம்மள அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகளா இருக்கிறோமே என்று சொல்லி சொல்றார். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய துணையோடு உலக இச்சைக்கு நாம் வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு இல்லாம நம்ம அதை செய்ய முடியாது. ஆண்டவர் நமக்காக செய்த காரியங்கள், அவர் நம்ம எந்த பாவத்திலிருந்து, எந்த உலக இச்சையிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்கிற உணர்வும், அவர் கொடுத்த கிருபையும் அவருடைய அன்பும், அதுல நம்ம தங்கி இருந்து அவரை இறுக பிடித்து கொண்டு நாம வாழ வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அது இல்லாம நாம வாழ முடியாது இல்லைங்களா? இப்போ பவுலு 12ஆம் அதிகாரத்தில் ரோமர் 12:1-2 சொல்லும் பொழுது அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. 12:1-2 நம்ம பார்த்தோம்னா, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மர்வமாங்கள் என்று சொல்றார். இப்ப இயேசு கிறிஸ்துவின் துணையோடு அவர் செய்த காரியத்துல தங்கி இருந்து, அவர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த காரியத்துல தங்கி இருந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிற பொழுது
இல்லைங்களா? அந்த போதனைகளின்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வேதத்தின் அடிப்படையில ஆண்டவர் சொல்றார், நீங்க என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்றாரு பாருங்க. அவருடைய வார்த்தையை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை அந்த வேத போதனையின்படி அன்றாடு நம்முடைய மனதை நாம் புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க ஒரு நாள் புதுப்பிக்கணும். இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் ஏதேனும் பாவம் செய்திருக்கிறோமா, உலக இச்சையினுடைய காரியம் நம்மள இருக்குதா, அழுக்கு வந்துருச்சா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம அதை பார்க்கணும். அதை நமக்கு அந்த இருதயத்தை அந்த மனசை சரியாக வைத்துக் கொள்றதுக்கு நம்ம பார்க்கணும். உலக இச்சைக்கு இடம் கொடுக்காம கிறிஸ்துவின் துணையோடு அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்திருந்து ஒவ்வொரு நாள் நம்முடைய மனதை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? இப்ப தேவனுடைய பரிசுத்தமான சித்தத்தின்படி நாம் அன்றாடம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வேதத்தின் அடிப்படையில வேதம் தான். அதனாலதான் திருப்ப திருப்ப சொல்றோம். ஒரு மனுஷனுடைய சிந்தனை வேதத்தின் அடிப்படையில கட்டுப்படலை அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பான். இல்லைங்களா? என்னென்னமோ பண்ணுவான். இந்த பக்கம் அதான் சொல்றேன், வேத அறிவுக்கும் வேத அறிவில்லாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் நிறைய இருக்குது. வேத அறிவில்லாதவன் அவங்ககிட்ட இருக்கிற சரக்கை வச்சுக்கிட்டு அதை பேசிக்கிட்டு இருப்பான். வேத அறிவு இருக்கிறவன் சொல்றத நிதானிக்கிறது கூட அவனால முடியாது. சில நேரங்கள்ல என்ன பேசுறாங்க, அவன் சிந்தனை வேற மாதிரி இருக்கும், இவன் சிந்தனை வேற மாதிரி இருக்கும். அவனுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும், இவனுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வேத சிந்தனை உள்ளவன் கடிந்து போட்டான்னா அதை ஏத்துக்கிற பக்குவம் கூட இருக்காது. வேத சிந்தனை இல்லாதவன்ட்டு அவன் தான் செய்யறத நீதின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான், நம்ம உண்மையா இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் இருக்கிற அந்த வேத சத்தியங்கள்ல இருந்து கடிந்து கொள்கிற அந்த விஷயத்த அவனால புரிஞ்சுக்கவே முடியல. அவனுக்கு அது என்னன்னே தெரியுமானது. இல்லைங்களா? அவன் சுயநீதியவே நினைச்சுக்கிட்டு அப்படி சிந்திச்சுக்கிட்டு இருப்பான் மனுஷன். இல்லைங்களா? நான் அப்படி இல்லை, இப்படி இல்லை, அது இல்லை, இது இல்லையுமா, நான் அதுவாதான் இருக்கும். இல்லைங்களா? ஏன் அப்படின்னு கேட்டா இந்த பக்கம் இருந்து பார்க்கிற பார்வை வேறு. இல்லைங்களா? வேத பார்வை வேறு, உலக பார்வை வேறு. ரெண்டுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அது ஒண்ணு கலக்கவே முடியாது. அந்த சிந்தனை வேற, இது வேறையா இருக்கும். இல்லைங்களா? அது உலக இச்சையின் அடிப்படையில இருக்கும். இல்லைங்களா? இது வேற. ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இப்ப வேதத்தின் அடிப்படையில நம்ம சிந்திக்க வேண்டியது, அப்படி நம்முடைய மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி நாம செய்கிற பொழுதுதான் இந்த உலக இச்சைக்கு தப்ப முடியும். இல்லைங்களா? இந்த வசனத்தை எவ்வளவு கவனமா, எவ்வளவு தாழ்மையோடு பயத்தோடு வாசிக்கிறதா இருக்கட்டும், பிரசங்கங்கள் கேட்கறதா இருக்கட்டும், சிந்திக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் செலவழிக்கணும். தெரியுங்களா? அதெல்லாம் இல்லாத மனுஷன் அப்பா அவங்க பார்த்தால பயமா இருக்கு நமக்கு. அவன் துணிகரமா நடந்துகிட்டு இருப்பான். வசனத்தை குறிச்சு அந்த அறிவு இல்லை. ஆஹ் வெறும் வாயில மட்டும் சொல்லிக்கிட்டு கடவுளுக்கு பயப்படுறேன்னு சொன்னா கூட அதுக்கான உழைப்பே அவளை பார்க்க முடியாது. உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி அறிவோம்? வேத தெளிவா சொல்லுதே, அவனுடைய வாழ்க்கையில கனி இருக்கும். அந்த கனி அரளி விதையா இருக்காது. இல்லைங்களா? துன்மார்க்க கனி இல்லை. அரளி விதை தின்ன செத்து போயிடுவாங்க இல்லையா? அது இருக்காது. நல்ல கனி, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும்னு சொல்லியிருக்கு. கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். வேத அறிவுக்கும் தேவன் பேசுகிறதுக்கும் காதை அடைச்சிக்கிற மாதிரி ஒரு மனுஷனை, கண் சொருகி போன குருடனை, இல்லைங்களா, அவங்கெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்போ நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமா கண்ணை திறந்து காதெல்லாம் திறந்து இருதயத்தை திறந்து அப்படி உக்காந்து இருக்கணுமோ அப்ப கண் சொருகி குருடனாட்டு இருப்பான். அது ரொம்ப மோசம், பயங்கரம். ஏன்னு கேட்டீங்கன்னா தேவன் பேசுறத கேட்காம இருந்து எப்படியா கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம வாழ்றது? இந்த உலகத்துல வேத அறிவு இருக்கிற மனிதனே தடுமாறி புரண்டு பிறண்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லைங்களா? தாவீது பாருங்க, வேத ஞானங்கள்லாம் இருந்து கூட அந்த நேரத்துல உலகச்சுக்கு உட்பட்டுறாங்க பாருங்க. நியாயப்படுத்தல அந்த நிலைமை பாருங்க எவ்வளவு மோசம். வேதனா என்னன்னே தெரியாத இருந்து குருட மாதிரி இருந்து
இந்த 10 கன்னிகையில புத்தி இல்லாதவனாட்ட இருந்துகிட்டு இருந்து கன்னிகை மாதிரி அவன் எப்படி நான் கிறிஸ்துவை சந்திப்பேன் அப்படின்னு சொல்றாங்கன்னே தெரியாது. இல்லைங்களா? அது ஒரு ஆச்சரியமாவே இருக்கு. கிறிஸ்து எனக்காக வருவார், என்னை அழைத்து கொண்டு போவார் அப்படின்னு சொல்ற பொழுது இது எப்படி, இது எந்த விதத்துல அப்படி சொல்ல முடியுது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும்ல. இது எப்படி முடியும்? எல்லா துன்மார்க்கத்தையும் வாழ்ந்து ஒரு போராட்டமும் செய்யாம மனம் போன போக்குல வாழ்ந்து நேரத்தை எல்லாம் செலவழிச்சு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்துல ஈடுபடாம அப்படி ஈடுபடுகிற மாதிரி நடித்து கொண்டு அப்படியெல்லாம் இருந்துட்டு என்னை ஆண்டவர் 2 கரத்தை நீட்டி அழைச்சிக்குவாருன்னு சொன்னா, அதே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, என்னை ஆண்டவர் ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறதை செய்யாது இருக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னாரே. இந்த ஜனங்களோ தங்கள் உதடுகளினால என்னை கனம் பண்ணுகிறார்கள், இவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறதுன்னு சொன்னாரே, அது என்னது? இல்ல, இதெல்லாம் கேள்வி கேட்டு பார்க்கணும். அதே ஆண்டவர் தான் சொல்றார். இவன் வாயினா உதடு மட்டுங்க சொல்லுது, ஆனா இருதயம் இல்ல. உடம்புங்க இருக்குது, ஆராதனையில் இருக்கலாம், பிரசங்கம் கேட்கும்போது இருக்கலாம், ஆனா இருதயம், இருதயம் எங்க இருக்குது? கடவுளுக்காக வாழணும்னு இருக்கிற மனுஷனால எப்படி இருக்க முடியுமா அப்படி? இல்லைங்களா? எவ்வளோ தயாரிப்பா இருப்பான் பாரு. உழைப்பான், ஒரு ஒரு காரியத்திலும் ரொம்ப உழைப்பான். வேத வசனத்துல நம்ம இல்லைன்னு சொன்னா உலக இச்சைகளுக்கு தப்பவே முடியாது. கிறிஸ்துவனுடைய துணையோடு அவர் கொடுத்த வேதத்துல பரிசுத்த ஆவியனுடைய துணையை நாடி ஒரு நாள் நம்ம அதை வாசித்து சிந்தித்து பிரசங்கங்களை கேட்டு சிந்தித்து அதன் அடிப்படையில நம்முடைய சிந்தனையும் நம்முடைய நடவடிக்கைகளும் இருக்கும்படி நம்ம பார்த்துக்கல அப்படின்னு சொன்னா நாம எப்படி இந்த உலக இச்சைகளுக்கு தப்புவது? தப்பவே முடியாது, தப்பவே முடியாது. பவுல் பிலிப்பியர்கள் நிருபத்திலேயே சொல்ற வார்த்தை பாருங்க, 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி சொல்றார். இதெல்லாம் எங்க இருக்குது? தானா உக்காந்துக்கிட்டு எங்க காசியில போய் புண்ணியம் தேடுறதையா சொல்லிட்டு இருக்கிறாரு? இல்ல, வேதத்துக்கு கீழ்ப்படிந்து எது நீதி உள்ளது, வேதம் சொல்லுது, எது உண்மை உள்ளது, ஒழுக்கம் உள்ளது, கற்புள்ளது, அன்புள்ளது, நற்கீர்த்தி எது, எது புண்ணியம், எது புகழு, இதெல்லாம் எது சொல்லுது? வேதம் தான் சொல்லுது. அந்த வேதத்துக்கு தன்னை தாழ்த்தி அதுக்கு கீழ்ப்படிந்திருந்து அதன்படி நம்முடைய சிந்தனையை காத்து கொண்டு அதை சிந்தித்து கொண்டிருந்தா நம்முடைய வாழ்க்கை நடவடிக்கைகளும் அதன் அடிப்படையில் இருக்கும். நாம் உலக இச்சைகளுக்கு தப்புவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாம உலக இச்சைகளுக்கு தப்ப முடியாது. தப்ப முடியுமா? தப்ப முடியாது. அந்த விதமா சிந்தித்தா மட்டும்தான் செயலும் அப்படி, அந்த செயல்லையும் நம்ம அப்படி வாழ முடியும். இல்லைங்களா? சிந்தனையும் செயலும் கிறிஸ்துவனுடைய போதனையின்படி அமையும் போது உலக இச்சைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இடம் கொடுக்காமல் இருப்போம். இல்லைன்னா இடம் கொடுத்தே தீரும். இது இல்லைன்னா இதுதான் நடக்கும். அதை நீங்க மாத்தி நடுவுல நான் நின்னுக்குவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? சொல்லக்கூடாது. அதுதான் நடக்கும். சில நேரங்கள்ல நம்ம விழுந்து போறது இருக்குதான், ஆனா அது நம்ம லைசன்ஸ் மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்திருக்கிறதுக்காக இல்லை. பாவம் நம்மளை தொடர்ந்து இருக்கு, நம்ம பாவம் செய்து விடுவோம் அப்படின்னு சொல்றது நான் சோம்பேறியாக இருந்து எந்த காரியத்தையும் செய்யாம வாழ்வதற்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட லைசன்ஸா நம்ம நினைச்சோம்னா ஐபர் கிரேஸ், சரிங்களா, கிருபையை மிகப்படுத்துகிற கூட்டத்தாரோடு ஒருவராய் மாறிவிடுங்க. இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா அது தண்ணியில் இருக்கிற மீனை தரையில தூக்கி போட்டா எப்படி துள்ளுமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட்டுரும். ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தண்ணியில இருந்து தரையில தூக்கி போட்டா அந்த மீன் பட்டு பாடுபட்டு துள்ளி அப்படி கடைசியில அதை
மறுபடியும் எடுத்து தண்ணிக்குள்ள போடுற வரைக்கும் அது என்ன மாதிரி துடியா துடிக்குதோ, அந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவன் ஆண்டவருடைய கிருபை கிடைக்கணும், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செஞ்சிட்டனே அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி ஆண்டவருடைய இரக்கத்துக்காக காத்து, ஆண்டவர் வந்து தம்முடைய முகத்தை மறுபடியும் நம்ம மேல பிரகாசிக்க பண்ணி நம்மளை தண்ணியில மறுபடியும் தூக்கி போட்டா நமக்கு அது சந்தோஷம் வருமா? மீன் மாதிரி அதை அடைய வரைக்கும் துடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படி ஒரு உணர்வு வந்து பாவம் செஞ்சான் இல்லைங்களா? பாவத்திலேயே தொடர்ந்துகிட்டே இருந்தா அந்த உணர்வும் அத்து போயிடும் காலப்போக்குல. இல்லைங்களா? ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இப்போ சிந்தனையும் செயலும் கிறிஸ்துவனுடைய வேத போதனைப்படி அமையும் போது உலக இச்சைக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் இருக்காது என்று சொல்லி பார்க்க. இல்லைன்னா இன்டர்நெட்ல பார்க்கறீங்களா, உட்காந்துக்கிட்டு போனை நோண்டி வேசித்தனத்துக்கும் ஒரு புறம், இன்னொரு புறம் பணம் படம்னு அலைஞ்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதே வாழ்க்கையினுடைய இலக்கு மாதிரி கடவுளை புறந்தள்ளிட்டு அப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? எது எதுக்கோ அலையிறது, நகை, பணம், ம், துணி, செருப்பு, இதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஒரு ஊரா அதை எப்படி அடையலாம் அப்படின்ட்டு அதுல உலக இச்சையில மூழ்கி போய் கிடப்பான். அதுதான் கிடப்பான் பல 24 மணி நேரத்துல அதனுள்ள எவ்வளவு செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறான், அதை எதை சிந்திச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒரு கிறிஸ்துவனுக்கு எல்லாம் 24 மணி நேரம் இல்லைங்களா? தூங்குற நேரம் கூட சில நேரங்கள்ல வேதத்தின் அடிப்படையில தான் கனவுகளே வரும். நல்லா வேதத்துல வாச்சிருந்தா வேத சிந்தனை தான் வரும் கனவுல கூட. நம்ம நடவடிக்கை கூட கனவுல கூட அதுதான் வரும் இல்லைங்களா? கனவுல கூட பொய் பேசக்கூடாதுன்னு கனவு வரும். சில நேரங்கள்லாம் படுத்துக்கிட்டு இருந்தா கனவு வந்ததுன்னா அதுல ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த சம்பவத்துல நம்ம ஒரு பொய் சொல்ற சூழ்நிலை வந்தா அங்கேயும் ஆர்கியூமெண்ட் பண்ற மாதிரி கனவு வரும். அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி கனவு. ஏன்? அது இருதயம் பாதிக்குது, அந்த வார்த்தை பாதிச்சு இருக்குது, சிந்தனைகள்லாம் பாதிச்சிருது. அதனால அந்த மாதிரி காரியம் வருது. அப்ப எல்லா காரியத்திலையும் வேதம் தான் ஆளுகை செய்யும். வீடு, சபை, சமுதாயம், தனிப்பட்ட விதங்கள்ல எதுவா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் பார்வையே கிறிஸ்துவ பார்வை, கிறிஸ்துவ சிந்தனை அதுதான் இருக்கும். எந்த காரியம் எடுத்துக்கங்க, எது வேணாலும் எடுத்துக்கங்க, இது வேதத்துக்கு உட்பட்டு வருதா, என்னுடைய ஆசை சரியானதா அப்படின்ற கேள்வியே கேள்விதான் வந்து கேள்விக்குறியா நின்றுகிட்டு இருக்கு. அல்ல, அது சும்மா நடக்குமா? நடக்காது. வேதத்துல பயிற்சி எடுத்து ஆண்டவருடைய துணையோடு கூட நம்ம நடக்கிற பொழுது அது நடக்கும். அப்பதான் உலக இச்சைகளுக்கு தப்புவோம். இல்லைன்னா உலக இச்சைகளை தவிர்க்கவே முடியாது. உலக இச்சைகளுக்கு உட்படுவீங்க. புதிது புதிதாய் உலக இச்சைகள் வரும் இல்லைங்களா? இப்ப கூட இந்த உலக இச்சை எந்த அளவுக்கு பண்ணி இருக்குதுன்னு பாருங்க. தெலுங்குல ஆந்திராவில் ஒரு படம் வந்து அது தமிழ்ல கூட ஃபேமஸா போய் இல்லைங்களா? அந்த படத்தை பார்க்கறதுக்கு அதுல நடிச்ச நடிகை தேட்டருக்கு வரான். அந்த தேட்டருக்கு அவனை பார்க்கறதுக்கு மோகத்துல போய் நசுங்கி ஒரு பெண்மணி செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், சம்திங் இல்லைங்களா? அதுக்காக அந்த நடிகனை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறாங்க இல்லைங்களா, கைது. மோகம் எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க. ஒரு மனுஷன் அதுக்காக அலைஞ்சுக்கிட்டு அவனை பார்க்கறதுக்கு கடவுளை தரிசிக்கிற மாதிரி மனுஷனை தரிசிக்கிற அளவுக்கு மனிதனுடைய இச்சை எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு பாருங்க. கடவுளே அப்படின்னு நடிகரை கூப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒரு நடிகனை, தமிழ்ல இருக்கிற நடிகனை கடவுளேன்னு சொல்றாங்க இல்லைங்களா? எந்த அளவுக்கு இச்சைகள் போயிடுச்சு பார்த்தீங்களா? கடவுளா, கடவுளே அப்படின்னு சொல்றாங்க. போய் என்ன செய்யறான் அவன்? அதைத்தான் செய்யறான். அப்படியே அவங்க பேசும்போது அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷங்க, அவன் இந்த இச்சை பாருங்க எப்படி இருக்கணும். நான் பார்த்த அவரை, அவர் என்னை தூரத்துல பார்த்தாரு, அவர்கிட்ட நான் நிக்கிறேனா அப்படின்னு எனக்கு அப்படியே பிரம்மையா இருக்கு. என்னத்த பிரம்மையா இருக்கு? அவன் ஒரு மனுஷன், நீ ஒரு மனுஷன் தானே. ஆனா அவன் அப்படி பாக்குறான், கடவுளையே தரிசிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கான். உலக இச்சை பார்த்தீங்களா? உலக இச்சை இது எங்க இருந்து வந்தது? உலக சிந்தனை, போனு, இச்சை எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வந்து 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 கடைசியா எங்க வந்து நிக்கிது பாருங்க இல்லைங்களா?
வந்து நிக்கும். அவன் நடிச்ச படங்களுடைய பெயர்களை எல்லாம் பிள்ளைங்க வரிசையா சொல்லுது. 50 படம் நடிச்சிருக்காரு. இதுல என்ன ஆச்சரியன்னா, அந்த நடிகனுடைய வயசுல ஒரு 30% கூட இருக்காது. அவனுக்கு வயசு 50 இருக்கும். இவங்க வயசு 17 18 கூட இருக்காது. இவன் அவன் பிறக்கறதுக்கு முன்னாடி நடிச்ச படத்தை எல்லாம் எடுத்து ஏற வரிசையா இது 33வது படம், 40வது படம் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்க, நானே பார்க்குறேன். இப்போ எந்த அளவுக்கு பாருங்க உலக இச்சை மனுஷனை ஆளுகை செய்யுதுன்னு பாருங்க. சரிங்களா? இப்போ வேதத்தை அந்த மாதிரி நீங்க என்னைக்காவது சிந்திச்சு அப்படி மனப்பாடம் பண்ணி வேத சத்தியங்களை கேட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி அதுல இருக்கிறீங்களா, முயற்சிக்கிறீங்களான்னு கேள்வி கேட்டு அப்படிலாம் இருக்கும்போது தான் நாம உலக இச்சைகளை தவிர்த்து கொள்ள முடியும், தப்பிப்போம் அதில் இருந்து. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நாம தப்புவதற்கு வழி இல்லை அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா நாம தப்ப முடியாது. எப்படி தப்புவோம்? தப்ப முடியாது. இல்லைங்களா? இப்போ உலகத்துல நம்ம வாழ்கிற போது உலக ஆசைக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நாம உலகத்துல அன்பு கூறாது இருக்க வேண்டும். அதான் யோவான் சொல்றாங்க. உலகத்தில் உள்ளவைகள்ல அன்பு கூறாது இருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம உலகத்துல அன்பு கூறக்கூடாது. பிசாசை எதிர்த்து அவனை வெற்றி கொண்டு கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டியது அவசியம். அப்பதான் நம்ம தப்ப முடியும். இல்லைங்களா? இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. இந்த வேதம் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிப்பாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். உலக இச்சைகளை குறித்து 3 வாரம் சிந்திச்சிருக்கோம். நியாயமாய் அனுபவிக்கிறதுல கூட இச்சை வந்துடும். அதுல கூட கவனமா இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். இதோட உலக இச்சை அப்படிங்கிறது வேதத்துக்கு எதிரான சிந்தனை என்று சொல்லி பார்த்தோம். அதோடு உலக இச்சைங்கிறது வேதத்துக்கு எதிரான சிந்தனை மட்டும் அல்ல, அது செயலும் கூடன்னு சொல்லி பார்க்கிறோம். அதோடு உலக இச்சையை தவிர்க்கிறதற்கு நம்ம கிறிஸ்துவனுடைய துணையை நாட வேண்டும். அவருடைய வேத போதனையின்படி நாம் வாழ வேண்டும். அப்படி அந்த வேத சத்தியத்தின்படி நம்முடைய சிந்தனையை நாம் காப்பாற்றிக் கொள்கிற பொழுதுதான் நாம் உலக இச்சைகளுக்கு இடம் கொடாமல் இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைன்னு சொன்னா சில நேரங்கள்ல கிறிஸ்துவத்துல இருக்கிறவனே வினையா இருப்பாங்க. அதுக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டு மாதிரி இருப்பா. வாழ்க்கையில அது எதுவும் துளியும் இருக்கு, அதே இருக்குமாறு வேலையா இருக்கும். அத்தனையும் உலகத்தானுடைய சிந்தனை தான் இருக்கும். உலக நடவடிக்கை, உலக சிந்தனை. அப்புறம் வந்துட்டு முழிப்பான். ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டோம்னா முழிப்பான். இல்லையே, நான் நல்லதா தானே செஞ்சேன் அப்படின்னு அவன் நினப்பு. வேசத்தி இதை கேட்டாதானே அது நல்லதா கெட்டதான்னு தீர்மானிச்சு அந்த அடிப்படையில சிந்தனையின் அடிப்படையில இருந்து நடக்க முடியும். இல்லைன்னா இருக்க முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வேதம் சொல்றத, உலகம் ரொம்ப மோசமானது. அதனுடைய சிந்தனை ரொம்ப மோசமானது. நீங்க கற்பனை பண்ணுவதற்கு எல்லாம் மோசம். அதை விட பல மடங்கு மோசமானது இந்த உலகம். இந்த உலகத்துல இருந்து உலக இச்சைகள்ல இருந்து உலக ஆசையில இருந்து நம்ம தப்பணும்னா வேத போதனையின்படி நம்முடைய சிந்தனையும் நம்முடைய நடவடிக்கையும் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் துணையோடு காத்து கொள்ளலைன்னா நாம் நம்மையும் தப்பித்துக் கொள்ள முடியாது. மற்றவர்களுக்கும் நாம் எந்த விதத்திலும் உதவியாக இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? அதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம சிந்திப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கடவுள் நம்மை நடத்துவார்.